திருக்குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. குறள் எண் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். பொருள்: பயன் நிறைந்த மொழிகளைப் பேசும் அறவோர் பெருமையை இவ்வுலகத்தில் அவர்கள் கூறிய மறைமொழிகளே காண்பித்துவிடும். உயர்ந்தோர், அறவோர், சான்றோர், அதாவது நிறைய நூல்களை படித்து அந்த நூல்கள் கூறிய கருத்தின் வழி நின்று வாழ்கிறவங்க தான் உயர்ந்தோர். நம்ம சொல்கிறோம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு ஜாதியின் அடிப்படையில். ஆனால் உண்மையில் ஜாதியின் அடிப்படையில் நம்ம உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்களை பார்க்க முடியாது. நம்ம வள்ளுவரே அதனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பின் அடிப்படையில் மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களுமே சமம்தான். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வாழ்கிறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை ஒரு சின்ன பட்டாம்பூச்சிக்கோ, ஒரு புழுவுக்கோ, ஒரு எறும்புக்கும் கூட நிச்சயமாக உண்டு. நம்ம உயிர் தான் பெருசு, அவங்க உயிர்லாம் சின்னது அப்படி கிடையாது. இந்த உண்மையை அறிந்து பயனுடைய மொழிகளை மட்டுமே பேசக்கூடிய அறவோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பெருமையை அவங்க மறைந்த பிறகு அவங்க கூறிய அறிவுரைகளே காட்டிவிடும். அவங்க அப்போவே எப்படி சிந்திச்சிருக்காங்க, அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னு. இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம தொல்காப்பியரை சொல்லலாம், திருவள்ளுவர், கம்பர். இவங்க சொன்ன அந்த மொழிகள் தான் இன்றைக்கும் இவங்களுடைய பெருமையை நிலைத்து நிற்க வச்சிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2050 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த திருவள்ளுவரை நாம் நினைவு வச்சிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் கூறிய செய்திகள் தான். எப்படியெல்லாம் அவருடைய சிந்தனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் நாமளும் பயன் நிறைந்த மொழிகளை பேசி வாழ்க்கையில் சிறந்தவங்களாக வாழ்வோம். நன்றி.